இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் FDF தமிழ் சேனல். நம்ம இன்றைக்கி பேக்கரி ஸ்டைலில் கோகோனட் குக்கீஸ் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் FDF தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. குக்கீ செய்கிறதுக்காக அரை கப் அளவுக்கு மெல்டட் பட்டர் எடுத்துக்கலாம். அதில் அரை கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். இது நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா திக்காகிற அளவுக்கு நம்ம விஸ்க் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு கப் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்துக்கலாம். அரை கப் அளவுக்கு ட்ரைடு கோகோனட் பவுடர் எடுத்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக டெசிகேட்டட் கோகோனட் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம். இது நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெட் இன்க்ரீடியண்ட்டும் ட்ரை இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கை வச்சு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி டைட்டாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும் பதம். இப்போ ஒரு ட்ரேயில் பட்டர் ஷீட் வச்சுட்டு பட்டர் க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த டோவை நம்ம விருப்பமான அளவுகளில் இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு ட்ரைடு கோகோனட்டில் இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எந்த அளவுக்கு அப்சர்வ் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம கோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோட் பண்ணின குக்கீஸை ட்ரேயில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்ல ஸ்பேஸ் விட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கீஸ்லாம் ஓவனுக்குள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. 10 minutes ப்ரீஹீட்டட் ஓவனில் 15 to 20 minutes நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். இப்போ நமக்கு பேக்கரி ஸ்டைலில் கிறிஸ்பியான கோகோனட் குக்கீஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.